ஸோ இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ பிஜிடிஆர்பி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்டு அனாலிசிஸ் இதுதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது, தமிழ் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்தது, தமிழ் மேஜருக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்தது, எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் வந்தது, ஸோ ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கான டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2024 வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது வரைக்கும் பிஜிடிஆர்பியில் அப்படின்னா 2013 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 2014 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 2017, 2019, 2021. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டோட்டலாக 5 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னாக்கா 09/5/2013, அதாவது May 9, 2013 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அந்த டைம் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா 2881. ஸோ அவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு. எப்பவும் இல்லாத அளவுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் மேஜருக்கு அந்த டைமில் மட்டும் 605 வேக்கண்ட் வந்திருக்கு. அப்போது 605 அப்படின்றது ரொம்ப பெரிய வேக்கண்ட்டு. ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருந்தது, அப்போல்லாம் வந்து பண்ணாக்கா OMR பேஸ்டு எக்ஸாம் ஒரே நாளில் தான் நடந்தது. ஸோ இப்போ தான் ரீசன்ட் டைமில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நிறைய நாள் நடக்கும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா OMR பேஸ்டு எக்ஸாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸாம் டேட் பாருங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, May 9 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்போ பாருங்கள், July 21. அப்போ May 9க்கும் July 21க்கும் எவ்வளோ டியூரேஷன் பாருங்கள், மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 டேஸ் கூட கிடையாது. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயும் நம்ம இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ 70 டேஸ் தான் வரும் அப்படின்றது மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த டைமில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 605 வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்குன்னு நீங்கள் சைடில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டர்ன் அது, அப்புறம் ஜென்ரல் டர்னில் உமன், பிசி உமன், அடுத்து பிசி முஸ்லீம் உமன், எம்பிசி உமன், எஸ்சி உமன், எஸ்சிஏ உமன், எஸ்டி உமன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்ட் சொல்லிட்டு டோட்டலாக 605 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டர்ன், ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ வந்தது அந்த டைமில் அப்படின்னா 125 மார்க். ஸோ அந்த 125ல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 124 + 1ன்னு போட்டிருக்கேன். அது நான் 124 அப்படின்றது அவங்க ரிட்டன் எக்ஸாமில் வாங்கின மார்க்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருந்தது, ப்ளஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மார்க் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து 1 மார்க்கு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் அவங்களது இல்லை. ஸோ அப்போ டோட்டலாக 125 மார்க் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் மார்க்கு. ஸோ அப்போ ஜிடி கட் ஆஃப் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்குன்னா 125 ஃபஸ்ட் மார்க்கு. லாஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 108. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்த கட் ஆஃபு. ஸோ அதில் கீழே 124 + 1ன்னு கொடுத்துருக்கேன். அது 1ன்றது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி. இங்கே 103 + 4 + 1 கொடுத்துருக்கேன். 4 அப்படின்றது 103ன்றது மார்க்கு, 4 அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, 1 அப்படின்றது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க்கு. ஸோ இது ஜிடிக்கான கட் ஆஃப் எவ்வளோ 125ல் ஸ்டார்ட் பண்ணி 108. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கட் ஆஃப் எவ்வளோ 108 தான். அப்போ 108க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடச்சிருக்கு ஜிடி ஜென்ரல் டர்ன் ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. அடுத்து பிசி கட் ஆஃப். ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 108லேருந்து 97 வரைக்கும் இருக்குது. ஸோ 108, ஸோ டாப் மார்க்கு 97. அப்போ கட் ஆஃப் எவ்வளோனா 97. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கான கட் ஆஃப் அந்த இயர். எம்பிசிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 108. ஸோ அவங்களுக்கும் பிசிக்கும் ஒரே மாதிரியான இது தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கான கட் ஆஃப் வந்து 100லேயே முடிஞ்சிடுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் மார்க் வந்து இப்போ எம்பிசியில் 108. ஸோ லாஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100. அப்போ 100க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் எம்பிசி கம்யூனிட்டி இருந்தால் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108லேருந்து 100. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 100. அடுத்து எஸ்சிஏ, ஸோ 108 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 94. அப்போ 108 அப்படின்றது ஃபஸ்ட் மார்க் அந்த எஸ்சிஏயில் இந்த கம்யூனிட்டி வைஸில். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 94க்கு மேலே எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்டி,
ஸோ டாப் மார்க் வந்து பார்த்தா 98, கட் ஆஃப் வந்து பார்த்தாக்கா 90. ஸோ அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இங்கே நான் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்த இயருக்கான கட் ஆஃபு? 2013க்கான கட் ஆஃபு. அப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு? 2881 வேக்கண்ட் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னாக்கா டிஆர்பியில். ஸோ 7/11/2014 7/11/2014 நவம்பர் மந்த்து 7 வந்திருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1807 1807 வேக்கண்ட் வந்திருக்கு. டேட் ஆஃப் எக்ஸாம் பாருங்கள் 10/1/2025. அப்போ இது ரெண்டுத்துக்கான டியூரேஷன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜனவரி 10 வந்து எக்ஸாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக சேர்த்து நமக்கு ஒரு 62 நாள் மட்டும்தான் நமக்கு அந்த டியூரேஷன் அப்படின்றது இருக்குது. 62 63 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சொன்னதில் 70 நாள் தான் இருக்குது, இப்போ 63 நாள் அவ்வளோதான் இருக்குது. அப்போது அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி சொல்லிவிட்டேன், டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் சொல்லிவிட்டேன். மேஜர் தமிழ் மேஜருக்கு எவ்வளோ வேக்கன்னா 2277 வேக்கண்ட் இருக்குது, 277 வேக்கண்ட் இருக்குது. அப்போ ஜிடிக்கு வந்து பண்ணாக்கா ஜிடி உமன், பிசி உமன், பிசிஎம் உமன், எம்பிசி உமன், எஸ்சி உமன், எஸ்சிஏ உமன், எஸ்டி உமன். ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா 112 தான், 112 மார்க் தான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் மார்க்கு. அப்போ ஜென்ரல் டர்ன் ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோன்னா 100. ஸோ 100க்கு மேலே எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா போஸ்டிங் கிடைஞ்சிது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது வந்து பண்ணாக்கா டாப் மார்க், இங்கே இருக்கிறது வந்து பண்ணாக்கா கட் ஆஃப்ன்றது அதுதான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் மார்க். அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு, அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் இல்லை, அதுதான் மீனிங் அங்கே. ஸோ அப்போ ஜிடியோடைய கட் ஆஃப் வந்து பண்ணால் 100, பிசியோடைய கட் ஆஃப் வந்து பண்ணால் டாப் மார்க் 100, லாஸ்ட் மார்க் வந்து பண்ணால் 89, கட் ஆஃப் வந்து 89. பிசி முஸ்லீமோடைய இது வந்து பண்ணாக்கா டாப் மார்க் 91, கட் ஆஃப் வந்து 82. எம்பிசியோடைய டாப் மார்க் வந்து பண்ணால் 100, கட் ஆஃப் வந்து பண்ணால் 91. எஸ்சியோடைய டாப் மார்க் 100, கட் ஆஃப் வந்து 94. எஸ்சியோடைய டாப் மார்க் 96, கட் ஆஃப் வந்து 88. எஸ்டியோடைய டாப் மார்க் 93, கட் ஆஃப் வந்து 83. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா அந்த இயருக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தேர்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ தேர்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னாக்கா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9/5/2017. ஸோ May 9 வந்திருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1663. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மேஜருக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1663 வேக்கண்ட் வந்தது. அப்போ தமிழ் மேஜருக்கு 218 வேக்கண்ட் இருந்தது. ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1712 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணாங்க. அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோனாக்கா 3375 வேக்கண்ட்டு அப்படின்னு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு, ஜிடிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டலாக தமிழ் மேஜருக்கு வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 412 வேக்கண்ட் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது 218 தான் வந்தது. அப்புறம் ரிவேஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 412 வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 412 வந்துடுச்சு. இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இங்கே ஜிடிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95. அப்போ 95 அப்படின்றது டாப் மார்க்கு, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 78. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த டைம் மட்டும் இந்த தேர்ட் நோட்டிஃபிகேஷனுடைய கட் ஆஃப் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்லிகிட்டே வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ஜிடிக்கு. ஸோ 95 தான் டாப் மார்க்கு. ஸோ கட் ஆஃப் வந்து 78. ஜிடிக்கெல்லாம் அவ்வளோ கட் ஆஃப் எல்லாம் வராது. ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் பேப்பர் ரொம்ப 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 டஃப். அப்போ பாஸ் பண்ணவங்களே நிறைய கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ண கேண்டிடேட்டே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்டாக வந்துடுச்சு. ஸோ அதனால் நிறைய பேரால் பாஸ் பண்ண முடியல. அந்த பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா
ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு சில கம்யூனிட்டி இங்கே கொடுத்துருப்போம் பாஸ் மார்க் பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 45% மார்க் எடுக்கணும். அப்போ 45% அப்படின்றது ஸோ அப்போது எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தால் 45%. அப்போ 45% அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா ஒரு 70 மார்க் வரும். 70 மார்க்கு. ஸோ அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து பண்ணாக்கா 40%. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா 65 மார்க் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அதர்ஸ். ஸோ இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கள தவிர மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 50% எடுக்கணும். ஸோ அப்போ அது 50% அப்படின்றது டோட்டலாக 150 மார்க்கு. அதில் வந்து பண்ணாக்கா பாதி மார்க் 75 எடுத்தால் பாஸ் மார்க்கு. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா பாஸ் மார்க். அந்த டைம் இவ்வளோ மார்க்கு எடுக்க முடியல. அப்போ ஜிடியில் இருக்க வேக்கண்ட் மட்டும் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா வந்து பண்ணாக்கா ஜிடி அப்படின்றது ஜென்ரல் டர்ன். ஸோ எந்த கம்யூனிட்டி வேணாலே வந்து பண்ணால் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ ஓசி கேட்டகரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா இந்த எம்பிசி எஸ்சி பிசி பிசிஎம் எஸ்சி ஏஎஸ்டி இதில் எதுலேயுமே வராத ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் ஓப்பன் கேட்டகரி அந்த ஜென்ரல் டர்னில் தான் போக முடியும். ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் வேறு எந்த கம்யூனிட்டி வேணாலும் அதுக்குள்ளே யாரெல்லாம் டாப் மார்க்கில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜிடிக்குள்ளே ஜென்ரல் டர்னுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் வந்து அந்த டைமு அந்த வேக்கண்ட் மட்டும் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் பிசி கட் ஆஃப் பாருங்கள் 78 தான் டாப் மார்க்கு. அப்போ லாஸ்ட் மார்க் பாருங்கள் 75. அப்போது பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து பாருங்க போஸ்டிங் கிடச்சிருச்சு. பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் எந்த டைமு அந்த 2017 நடந்த டிஆர்பியில். அப்போ எத்தனை பேர் தான் ஃபில் ஆகிருக்காங்க அப்படின்னா ஒன்லி 24 மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ வேக்கண்ட் பாருங்கள் பிசிக்கு 108 வேக்கண்ட்டு. அப்போ 108ல் 24 பேர் மட்டும்தான் வந்து போனாங்க அந்த 75க்கு மேலே எடுத்தாங்க, பாஸ் பண்ணாங்க, உள்ளே போனாங்க. மற்ற யாருமே பாஸும் பண்ணல. ஸோ அந்தளவுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ அடுத்து எம்பிசியுடைய கட் ஆஃப் பாருங்கள் 78 வந்து டாப் மார்க்கு. லாஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 58 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணல. ஸோ ஃபில் பண்ண முடியல. ஸோ ஏன்னா அவ்வளோ வேக்கண்ட்டு மொத்தம் எவ்வளோ பாருங்கள் 81 வேக்கண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 58 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ண முடியல. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமு எம்பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75க்கு மேலே பாஸ் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 81 வேக்கண்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 58 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லே ஆகலை. ஸோ அந்தளவுக்கு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதுக்கு அடுத்து பாருங்கள் எஸ்சி கட் ஆஃப். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன் பாஸ் மார்க் அப்படின்னு சொன்னேன். ஜென்ரலாக வந்து பண்ணாக்கா அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க 3 பேரை இந்த 3 கம்யூனிட்டி தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா பாஸ் மார்க் 75. அதனால தான் கட் ஆஃப் வந்து 75லே நின்றுடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் எஸ்சிக்கு வந்து பண்ணாக்கா 68. ஸோ 75 68 75ன்றது டாப் மார்க்கு, 68 அப்படின்றது கட் ஆஃப். ஸோ அந்த கம்யூனிட்டியில் எல்லாமே ஃபில் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா எஸ்சிஏலேயும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிட்டாங்க. அப்போ எஸ்சிஏக்கு வந்து பண்ணாக்கா கட் ஆஃப் வந்து டாப் மார்க் 78, கட் ஆஃப் வந்து 70. ஸோ எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் தான் 4 வேக்கண்ட் இருந்தது. ஸோ டாப் மார்க் 70, லாஸ்ட் மார்க் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 66. ஸோ அந்த டைம் மட்டும் இந்த கட் ஆஃப் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இதே மாதிரி வருமா அப்படின்னாலையும் அதெல்லாம் வராது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2019 ஜூன் 12 வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வேக்கண்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா 2144 வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மட்டும் அந்த 2019 ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ அப்போ 27 ஸ்டார்ட் பண்ணி 29 அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த டைம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூன் 12 அனௌன்ஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 27 அண்ட் 27லேருந்து 29 வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. ஸோ அப்போ எத்தனை நாள் நடந்தது இல்லையா? ஸோ அப்போ இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டேஸ்க்கு அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ன்றதுனால நமக்கு சென்டர்ஸ் கிடைக்காது, சென்டர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டியூரேஷன் கிடைச்சிது. ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு 2024 வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான். அகெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 டேஸோ 70 டேஸோ மட்டும்தான் நமக்கு டைம் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான டியூரேஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இவ்வளோ டியூரேஷன் கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எக்ஸாம் என்றைக்கு நடந்தது அப்படின்னாக்கா செப்டம்பர் 29 நடந்தது. ஸோ தமிழ் மேஜருக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னாக்கா 319 வேக்கண்ட்டு. அப்போ ஜிடிக்கு எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்கேன்? பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் கம்யூனிட்டி அந்த டர்ன் வைஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டர்னுடைய கட் ஆஃப் பாருங்கள். டாப் மார்க் 114. அப்போ ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா 114 மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் மார்க்கு. கட் ஆஃப் வந்து 101. பிசிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மார்க் 101, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 97. எம்பிசிக்கான டாப் மார்க் 101, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 94. பிசி முஸ்லீமுக்கான டாப் மார்க் 91, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 79. எஸ்சிக்கான டாப் மார்க் வந்து 101, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 94. எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 94 டாப் மார்க்கு, கட் ஆஃப் வந்து 93. எஸ்டிக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வேக்கண்ட் தான் 4 வேக்கண்ட் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 89, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 89 தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 டிஆர்பிக்கான கட் ஆஃப் டீட்டெயில். அப்புறம் லாஸ்ட்டாக எப்போ நடந்தது அப்படின்னாக்கா 2021 செப்டம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2024 வந்துடுச்சு. அப்புறம் 21க்கு அப்புறம் ஸ்டார்டிங்லலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2013 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். 2013 மேல வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 2014 நவம்பரில் வந்திருக்கு. ஸோ அடுத்த இயரே வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017 மேல வந்திருக்கு. அப்போ 2014க்கு அப்புறமா 15, 16 இல்லை. ஸோ அப்புறம் 17 தான் வந்தது. அப்புறம் 17க்கு அடுத்தது 18 விட்டு 19 வந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், 19க்கு அப்புறமா 21 தான் வந்தது. 20 விட்டு 21 வந்துட்டு. ஆனால் 21க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல. 2024 ஆகிடுச்சு. அப்போ 22, 23, 24 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு, நோட்டிஃபிகேஷனே வரல. அப்போது 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ மேபி 2024 வரலாம், இல்லை 2025 பிகினிங்கில் வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு திரும்பவும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியாது. ஸோ அப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லிட்டேன். ஸோ டைம் டியூரேஷன் ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், படித்து யூஸ் பண்ணிக்கங்க டைமை. ஸோ இப்போ நம்ம 2021க்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். செப்டம்பர் 9, 2021 சொன்னோம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13/11/21. ஆனால் எக்ஸாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி அந்த 10லேருந்து 20 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ ஏன் இது ரொம்ப லாங் டியூரேஷன், ஏன் இவ்வளோ நாள் அப்படின்னாக்கா அந்த ரெயின் சீசன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் இருந்தது. அதனால் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமா பிப்ரவரி தான் எக்ஸாம் நடந்தது. 2021 நோட்டிஃபிகேஷன் வந்து 2022 எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கே போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு லாங் டியூரேஷன் எடுத்துக்கிட்ட எக்ஸாம் இது. ஸோ இங்கே டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்த வேக்கன்சியோடைய நம்பர் வந்து 2207 வேக்கண்ட் வந்தது. அப்போ ரிவைஸ்டு வேக்கன்சி வந்ததுக்கப்புறம் 3237 வேக்கண்ட் வந்தது. தமிழ் மேஜருக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி வந்ததுனாக்கா 349 வேக்கன்சி வந்தது. ஸோ இங்கே ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா அந்த டைம் 2021 ஃபஸ்ட் மார்க் வந்து 120. அதுதான் வந்து பண்ணாக்கா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ இங்கே ஜிடியோடைய கட் ஆஃப் கொடுத்துருக்க பாருங்கள். 120 வந்து பண்ணாக்கா டாப் மார்க்கு, 109 அப்படின்றது வந்து பண்ணாக்கா கட் ஆஃப். இங்கே மட்டும் பாயிண்டில் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா தமிழ் எக்ஸாம் வந்து பண்ணாக்கா 2-3 செஷனாக நடந்தது. அதனால் வந்து பண்ணாக்கா அங்கே ஸோ அப்போ இந்த 2021 அப்போது ஒரு 2-3 எக்ஸாமாக 2-3 செஷனாக நடந்தது. அதனால் வந்து கட் ஆஃப் வந்து பாயிண்டில் வந்தது. ஸோ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க் 120, கட் ஆஃப் வந்து 109. பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க் 115, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 107. பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க் 102, கட் ஆஃப் வந்து 91. எம்பிசிக்கு டாப் மார்க் 115, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 98. எஸ்சிக்கு வந்து டாப் மார்க் 115, கட் ஆஃப் வந்து 106. எஸ்சிஏக்கு டாப் மார்க் 106, கட் ஆஃப் வந்து 103. எஸ்டிக்கு டாப் மார்க் 104, கட் ஆஃப் வந்து 100. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக நடந்த 5 டிஆர்பிக்கான உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணால் இப்போ 2024 எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 125லேருந்து 108 வந்தது. அப்போ வேக்கன்சி அதிகம். அதே மாதிரி செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் 112லேருந்து 100 வந்தது.
தேர்ட் நோட்டிஃபிகேஷனில் 95லேருந்து 78 வந்தது. தேர்ட் நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஃபோர்த் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தாக்கா 114லேருந்து 101 வரைக்கும் வந்திருக்கு. ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனில் 120லேருந்து 109 வரைக்கும் வந்திருக்கு. அப்போது ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 125 வந்திருக்கு. செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 125 வந்திருக்கு. செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் 112 வந்திருக்கு. ஃபோர்த் நோட்டிஃபிகேஷனில் 114. அப்போ ஃபோர்த் நோட்டிஃபிகேஷனில் வந்து 114, ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனில் வந்து 120 வந்திருக்கு. அப்போது நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் மார்க்கு வேண்டாம், 125 இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனுடைய மார்க் எடுத்துப்போம், 120 மார்க். அப்போ ஜிடிக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா, அது டாப் மார்க் வந்து 120, 125. அப்போ டாப் மார்க் வந்து 120லேருந்து 125 வரும். ஸோ அதுதான் வந்து 2024 இல்லை 25ல் வரக்கூடிய டிஆர்பிக்கான ஃபஸ்ட் மார்க் 120லேருந்து 125 வரும். அப்போ கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனில் 109. அப்போது இது நான் டாப் மார்க் வந்து 120லேருந்து 125 வரலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும் அப்படின்னாக்கா, இங்கே 109, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 108 வந்திருக்கு. அப்போது 110 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போது 110 மார்க்கிலேருந்து 115 வரலாம், இல்லை வந்து 105 வரலாம் கட் ஆஃப். அப்போ நமக்கு ஜிடிக்கான கட் ஆஃப் வந்து டாப் மார்க் 120 to 125. கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 110 வரும். ஸோ 110க்கு மேலே வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் டர்னில் போஸ்டிங் வாங்கலாம். ஸோ இதே வந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டாப் மார்க் வந்து 115 வந்திருக்கு லாஸ்ட் டிஆர்பியில். ஸோ ஃபஸ்ட்டு டிஆர்பியில் 108 வந்திருக்கு. அப்போ டாப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா 110லேருந்து 115. ஸோ இதுதான் வந்து டாப் மார்க்கு. உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டிஆர்பியில் 97 வந்திருக்கு, ஃபோர்த்து டிஆர்பியில் 97 வந்திருக்கு, ஃபிஃப்த்து டிஆர்பியில் 107 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 107க்கு மேலே எடுத்திங்கனாக்கா, தட் மீன் 105க்கு மேலே எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எப்போவுமே வந்து கட் ஆஃப் வந்து எய்ம் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எய்ம் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எவ்வளோ ஃபஸ்ட் மார்க் வரும்னு சொல்லியிருக்கேன், 120 to 120லேருந்து 125 வரும்னு சொன்னேன். அந்த மார்க் எய்ம் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே போகணும். ஸோ கம்யூனிட்டி கேட்டகரியில் போஸ்டிங் வாங்கணும்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே ஜென்ரல் டர்னில் வாங்கணும் அப்படின்னு யோசிங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து அட்லீஸ்ட்டு கம்யூனிட்டியாவது வர முடியும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் போயிடலாம், நம்ம கம்யூனிட்டி வேக்கண்ட் வந்து ஒரு 50 இருக்குது, 60 இருக்குது, அதில் போயிடலான்னு நினச்சோம்னாக்கா நம்மளுடைய டார்கெட் வந்து லோவாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்குள்ளே போக முடியாமல் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வரலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே டாப் மார்க் எய்ம் பண்ணுங்கள், ஜிடியில் எய்ம் பண்ணுங்கள், ஜென்ரல் டர்னில் உள்ளே போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் மார்க் 110லேருந்து 115 வரலாம். கட் ஆஃப் வந்து 105லேருந்து 110 வரலாம். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் மார்க் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 98 வந்திருக்கு, ஃபிஃப்த்து நோட்டிஃபிகேஷனில் 102 வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு டாப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 100 to 105 வரைக்கும் வரும். 100லேருந்து 105 மார்க் வரும். உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 90 to 95. ஸோ 95க்கு மேலே எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பிசிஎம்முக்கு போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து எம்பிசி. ஸோ எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் 108 டாப் மார்க்கு, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து 115 டாப் மார்க்கு. ஸோ ஃபோர்த் நோட்டிஃபிகேஷனில் 101, செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் 100. அப்போ உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு மேலே 100லேருந்து 105 மார்க் எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 100, செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் 91, ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனில் 98. அப்போ நீங்கள் வந்து 95லேருந்து 100 எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் டாப் மார்க் 108, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 115. அப்போ வந்து உங்களுக்கான ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 105லேருந்து 110க்குள்ளே வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான டாப் மார்க். கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 95 to 100. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100க்கு மேலே எடுத்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இன்னொரு 5 மார்க் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ அப்போது 95லேருந்து 105 உங்களுக்கான கட் ஆஃப் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் டாப் மார்க் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 108 வந்திருக்கு, ஃபிஃப்த் நோட்டிஃபிகேஷனில் வந்து 106 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து
கட் ஆஃப் எவ்வளோ டாப் மார்க் எவ்வளோ வரலாம் அப்படின்னாக்கா 100லேருந்து 110 வரைக்கும் வரலாம், 110 வரைக்கும் வரலாம், 100லேருந்து 110 வரைக்கும் வரலாம். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 to 105. ஸோ இதுதான் உங்களுக்கான கட் ஆஃப். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி லோவாக இருக்கும், நம்பர் ஆஃப் காம்படிஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து லாஸ்ட்டு எஸ்டி. ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் டாப் மார்க் 98 வந்திருக்கு. 5th நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க் 104 வந்திருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னா, ஸோ டாப் மார்க் எவ்வளோ வரலான்னா 95 to 105 இதுதான் வந்து பண்ணாக்கா டாப் மார்க் வரும். ஸோ உங்களுக்கான கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா 95 to 100. ஸோ 95க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், இவ்வளோ வரும் அப்படின்றது என்னுடைய ப்ரீவியஸ் இயர் அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா மேபி வந்து பண்ணாக்கா ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பண்ணாக்கா நம்ம கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபை வச்சு நீங்கள் படிக்காதீங்க. ஸோ நான் இப்போ போட்ட வீடியோஸில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ணால் எந்த மார்க் எந்த டைம் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் மார்க் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை டார்கெட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து பண்ணாக்கா நம்ம கட் ஆஃப் பார்க்குறது, வேக்கன்ட் பார்க்குறது இதெல்லாம் வந்து பண்ணாக்கா செகண்டரி தான். ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிஆர்பியில் வந்து பண்ணாக்கா 125 இருக்கிறதுலே அதுதான். அப்போ என்னுடைய டார்கெட் எவ்வளோவா இருக்கணும், நீங்கள் உங்களுடைய டார்கெட் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா நான் 125 மார்க் எடுக்க போகிறேன் இந்த டிஆர்பியில். அப்போ 125 மார்க் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரோவாக டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஆரம்பிங்க. நமக்கு வரக்கூடிய எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கான டியூரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அப்புறம் அதிகமாக இருக்கும், டைம் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.